வணக்கம் தமிழா. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐடிஐ படித்தவர்களுக்கு மின் வாரியத்தில் வேலை கிடையாது என தமிழக மின்சார வாரிய தலைமை பொறியாளர் ரவிச்சந்திரன் அவர் பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது தொடர்பாக அவர் மாவட்ட அளவிலான மின் வாரிய பொறியாளருக்கு வெளியிட்ட அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐடிஐ படித்தவர்களுக்கு மின் வாரியத்தில் வேலை கிடையாது. ஸோ மின் வாரியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்பர் மற்றும் வயர்மேன் பணியிடங்கள் பார்த்தா நிரப்பப்படாமல் இருக்குது. ஸோ இந்த பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனியார் மூலமாக நிரப்ப போகிறாங்க. ஓகேங்களா, தனியார் மூலமாக நிரப்பிக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இது மூலம் தனியார் மூலம் நிரப்பப்படும் காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 12,360 ரூபா சம்பளமாக வழங்கப்படும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா 5% இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இவங்களுக்கு இது லாங் லைஃப் வேலை கிடையாது. இது பார்த்திங்கன்னா 3 வருஷம்தான் நம்ம பணியாற்ற முடியும். 3 வருஷம் மேலே பணியாற்ற முடியாது. ஸோ வேண்டுமென்றால் ஒரு வருடம் கூடுதலாக பணி நியமனம் செய்து கொள்ளலாம். அப்போ கிட்டத்தட்ட 4 வருஷம் வரைக்கும் தான் இந்த நம்ம ஹெல்பர் வயர்மேன் பணியிடங்களை வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடிஐ படித்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மேலும் படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். ஏன்னா தனியார்ட்ட போய்ட்டு அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் அனைவருக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் தான். அடுத்து மின்வாரிய தொழிற்சங்கத்திலும் படித்த மாணவர்களை நேரடியாக பணியில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனியாரை மின் வாரியத்திற்கு விடும் செயல் வேண்டாம் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.